நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, ரிஷப துலா லக்கணங்களுக்கு கூறுபார்வை நல்லது செய்யுமா தீமை செய்யுமா என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு நண்பர் என்னிடம், எல்லா ஜோதிடர்களும் ரிஷப துலா லக்கணங்களுக்கு கூறுபார்வை என்ன செய்யும் என்று ஒருவரும் சொல்ல மாட்டிருக்கிறீர்களே என்று கேட்டார். அப்படியல்ல, நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் புதிதாக எதையும் சொல்லவில்லை. மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பதிவில் இதை பதிவிடுகின்றேன். வீடியோவை கடைசி வரை பார்க்கவும். கிரகங்களுக்குள் இருக்கின்ற நட்பு பகை அமைப்பில் குருவின் எண்ம விரோதியாக சுக்கிரன் சொல்லப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரியும். சுக்கிரனிடத்து புதன் தன்னுடைய எதிர்திறன்முறை கிரகமாக குரு கருதுவார். சுக்கிர புதனின் நண்பரான சனியின் மேல் சற்று மென்மையான போக்கு குருவிற்கு உண்டு என்பதால் சனிக்கு குரு எதிரி அல்ல. அதேபோல ராகு கேதுக்களில் கேதுவை குருவுக்கு பிடிக்கும். கேதுவுடன் அவர் இணையும் பொழுதே ஒருவரை நல்ல நீதிநிலை அமைப்பை கொண்டவராக மாற்றும் கேள யோகம் உருவாகும். கேதுவுடன் இணையும் குரு பலவீனம் அடைய மாட்டார் என்பதால் குருவிற்கு கேது பிடித்தவர். ஆனால் ராகுவுடன் சேரும் குரு இணையும் தூரத்தையும் ராசியையும் பொறுத்து தன் வலிமையை ராகுவிடம் பறிகொடுப்பார் என்பதால் குருவிற்கு ராகு ஆகாதவர். இதை வேறு விதமாக சொல்லப்போனால், இணையும் எவரையும் நல்லவராக்கும் கன்றுக்குட்டியான குரு ராகுவை புனிதப்படுத்தி தனது வலிமையை இழப்பார். இதுவே குரு சண்டாள யோகம் என்று சொல்லப்படுகிறது. குருவின் நட்பு நிலை என்று எடுத்துக்கொண்டால், சந்திரன் அவருக்கு மிகவும் பிடித்தமான முதன்மை நண்பர். சந்திரனும் குருவும் ஒருவருக்கொருவர் நேர் எதிர் நிலைகளில் இருந்து சம சப்தவுமாக தங்களது ஒளியினை பார்வை என்ற பெயரில் பரிமாறிக்கொள்ளும் பொழுது இருவருமே வலிமையை பெறுவார்கள். சந்திரனுக்கு 7இல் குரு இருப்பதே இருவருக்கும் உன்னதமான ஒரு நிலையாகும். அதே நேரத்தில் சந்திரனுக்கு 5, 9இல் குரு இருந்து அந்த குரு வலிமையாகவும் இருந்து சந்திரனை பார்க்கும் பொழுதே நிலவுக்கு தனது ஒளியோடு சேர்த்து குருவின் ஒளியும் இணையும் போதே அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த வலு கிடைக்கிறது. இதனால் அந்த ஜாதகர் மேன்மை அடைவார். இதன் பொருட்டுத்தான் ராசியை குரு பார்ப்பது நமது கிரந்தங்களில் நல்ல பாதுகாப்பு அமைப்பாகவும் யோகமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. சந்திரனை அடுத்து செவ்வாயுடன் நட்பு பாராட்டுவார் குரு. இயல்பாகவே சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத நன்கு புரிந்து கொண்ட நண்பர்கள் என்பதால் நண்பனுக்கு நண்பன் எனக்கும் நண்பன் என்ற முறையில் செவ்வாயும் குருவும் நண்பர்களாவார்கள். குருவின் பார்வையும் தொடரவும் செவ்வாயின் நிஜ காரத்துவங்களை கட்டுப்படுத்தும். செவ்வாயின் கோபத்தையும் முன் யோசனை இல்லாத அவசர கொடுக்கை தனத்தையும் வலுப்பற்ற குரு துடைத்தெறிந்து செவ்வாயின் குணங்களை தலைகீழாக்குவார். செவ்வாயை நற்பணங்கள் செய்ய வைப்பதில் குருவிற்கு சிறந்த இடம் உண்டு. இறுதியாக சூரியனையும் நண்பராக கொண்டவர் குரு. இதில் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொள்ளும் நிலையில் அவரிடமிருந்து பெற்ற ஒளி என்னும் பார்வையை அவருக்கே திரும்ப தந்து சூரியனை புனிதப்படுத்தி அதிவக்ரம் எனும் நிலையை குரு அடைவார். இந்த நிலை சிவராஜோகம் எனும் தலைமை தாங்க வைக்கும் யோக அமைப்பாகும். மேலும் சூரியனுக்கு 5, 9ஆம் இடங்களில் இருந்து சூரியனை பார்க்கும் குருவால் சூரியனின் பலவீனமான நிலைகளை நீங்க செய்ய முடியும்.
லக்கண வாரியாக குரு தரும் நன்மைகள் என்று பார்க்க போவேயானால், செவ்வாயின் மேச விருச்சிக லக்கணங்களுக்கு குரு பாக்கியாதிபதி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எனும் 9 மற்றும் 5 கூடியவராகி யோக நிலை பெற்று தனது தசையில் மிகச்சிறந்த யோகங்களை அளிப்பார். இந்த லக்கணங்களுக்கு அவர் ஆட்சி, உச்சம், நட்பு நிலைகளில் கேந்திர கோணங்களில் அமர்வது நன்மைகளை தரும். சந்திர சூரியர்களின் கடகத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் சிம்மத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் அமர்ந்து குரு யோகம் தருவார். மேற்கண்ட 4 லக்கணங்களுக்கும் வலிமையற்ற நிலையில் பகை நீசம் போன்றவைகளை அடைந்திருந்தாலும் கூடுமான வரை கெடுதல்களை செய்ய மாட்டார். எந்த நிலையிலும் ஜாதகரை காப்பாற்றி கரை சேர்க்கவே முயற்சி செய்வார். அதே நேரத்தில் அவரது சொந்த வீடான தனுசு மீனம் உபயராசியாவதாலும் உபய லக்கணங்களுக்கு லக்கணநாதன் கேந்திர கோணங்களில் வலுப்பெறுவது நன்மணிக்கு தருவதில்லை என்பதாலும் மீனத்திற்கு அவர் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகங்களை செய்வது இல்லை. அதைவிட அவர் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் அமர்ந்து லக்கணத்தை பார்ப்பது யோக நிலை. அவரது இன்னொரு லக்கணமான தனுசுவிற்கு அவர் உச்சமடைவதே 8ல்தான் என்பதால் மறைவு ஸ்தானத்தில் உச்சமடையும் குரு நன்மைகளை செய்வார். அதேபோல் அவரது அதிநட்பு வீடான 9ஆம் இட சிம்மத்திலும் இன்னொரு நட்பு வீடான 5ஆம் இடமான மேசத்திலும் அமர்ந்து லக்கணத்தை பார்க்கும்போது விசேஷ யோகங்களை செய்வார். மேற்கண்ட 2 லக்கணங்களுக்கும் அவர் கேந்திரங்களில் அமர்வது நன்மைகளை தருவதில்லை. பொதுவாகவே இயற்கை சுபக்கிரகமான குரு எந்த ஒரு லக்கணத்திற்கும் கேந்திரங்களில் வலுப்பெறுவது முழுமையான யோகத்தை தராது. சில நிலைகளில் இது கேந்திராதிபதி தோஷமாக மாறி கெடுதல்களையும் செய்யும். அதே நேரத்தில் முதன்மை இயற்கை சுவரான குரு எந்த ஒரு ஜாதகத்திலும் நமது ஞானிகள் சொன்ன விதிப்படி 5, 9 எனப்படும் திரிகோண இடங்களில் இருப்பதும் அவருக்கும் அந்த ஜாதகத்திற்கும் மிகுந்த வலுவை தரும். மேற்கண்ட இடங்களில் இருக்கும் குரு வலிமையற்ற நிலையில் இருந்தால் கூட தீமைகளை செய்ய மாட்டார். ஒரு ராஜயோக ஜாதகத்தில் இயற்கை சுபக்கிரகங்கள் திரிகோணத்திலும் இயற்கை பாவர்கள் கேந்திரங்களிலும் இருப்பார்கள். இந்த திரிகோண அமைப்பு ஏன் குருவிற்கு அழுத்தி சொல்லப்படுகிறது என்றால், 5, 9ஆம் இடங்களில் இருக்கும் குரு லக்கணத்தை பார்ப்பார். லக்கணமோ லக்னாதிபதியோ வலுவிழந்த நிலையில் ஒரு ஜாதகத்தை தூக்கி நிறுத்துவது குருவின் லக்கண பார்வை மட்டுமே. அதிலும் குரு 5, 9இல் வலுப்பற்ற நிலையில் இருந்தால் அது நிச்சயமாக அவரது நண்பர்களது லக்கணங்களாகவோ அல்லது அவர் சொந்த தனுசு மீன லக்கணங்களாகவோ தான் இருக்கும். ஆகவே அவரது நண்பர்களான சூரிய, சந்திர, செவ்வாய் ஆகியோரின் லக்னாதிபதியாக இருந்து வலுவிழக்கும் நிலையில் 5, 9ஆம் இடங்களில் இருக்கும் குரு லக்கணத்தை பார்த்து அவர்கள் வலுவிழந்த குறையை நீக்குவார். உதாரணமாக, சிம்மத்திற்கு சூரியன் நீசமான நிலையில் 5இல் ஆட்சி பெற்ற குரு அமர்ந்த லக்கணத்தை பார்ப்பதும், மேஷத்திற்கு 4இல் செவ்வாய் நீச்சம் பெற்றோ 8இல் மறைவு பெற்றோ இருக்கும் நிலையில் 9இல் ஆட்சி பெற்ற குரு அமர்ந்து லக்கணத்தை பார்த்து வலுப்படுத்தி லக்னாதிபதியின் குறையை நீக்கி அந்த ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுவதையும் சொல்லலாம். அதேபோல கடக லக்கணத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் நீசமாகி வலுக்குறைந்த நிலையில் குரு 9இல் அமர்ந்து லக்கணத்தையும் சந்திரனையும் பார்வையிட்டால் அது யோக ஜாதகம்தான். சந்திரன் இங்கே வலிமை பெற்று லக்கணத்தை இயக்கும் வலிவினை பெற்று விடுவார். ஆனால் பார்வை தரும் குரு ராகுவுடன் இணைந்து கிரகணமோ சூரியனுடன் சேர்ந்த அஸ்தமனமோ சனிச்சேர்க்கையோ இன்றி வலுவாக இருக்க வேண்டும். குரு வலுவாக இருந்தால்தான்
அவரது பார்வைக்கும் வலு இருக்கும். பலவீனம் அடைந்திருந்தால் அவரது பார்வையின் நன்மை அளவு குறையும். சில நிலைகளில் முழுக்க குரு கட்டியிருந்தால் அவருக்கு பார்வை பலம் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் குருவின் பார்வையை கணிக்கும் பொழுது குருவிற்கு பார்வை இருக்கிறதா, அந்த பார்வைக்கு வலு இருக்கிறதா என்பதை அளவிட வேண்டியது அவசியமானதாகும். உதாரணமாக, அஸ்தமனமான குருவிற்கும் ராகுவிடம் மிக நெருங்கிய குருவிற்கும் பார்வை வலு கிடையாது. மேலோட்டமாக இந்த நிலைகளில் அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷ அமைப்பை குரு பார்க்கிறார். எனவே இந்த தோஷம் கெடுதலை செய்யாது என்று நினைத்தால் கணிப்பு தவறுவது இதுபோன்ற நுண்ணிய விஷயங்களில்தான். அடுத்ததாக, குருவின் பார்வை எல்லா லக்கணங்களுக்கும் கோடி நன்மையா என்று கேட்டால், சில சூட்சமங்கள் வேத ஜோதிடத்தில் படிப்படியாக உங்களுடைய அனுபவம் கூடும்போது மட்டுமே உங்கள் அறிவுக்கு புலப்படும்படியாக ஞானிகளால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் உண்டு இந்த குருவின் பார்வை. ஜோதிடத்தை மேலோட்டமாக புரிந்து கொண்டவர்களுக்கும் புதிதாக கற்க வருபவர்களுக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது எப்போதும் சற்று குழப்பத்தை தரும் விஷயமாக இருக்கும். சிலர் எந்த லக்கணத்திற்கும் குரு பார்வை விசேஷம்தான் என்று தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி விடுவார்கள். ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு ஜோதிடம் பிடிபடாமல் கண்ணாமூச்சி வித்தை தான் காட்டும். பிடிபட்டு விட்டாலோ கட்டுண்ட பசு போல பின்னாலேயே வரும். எப்பொழுது பிடிபடும், எப்படி பிடிபடும் என்பதை அவரவர் ஜாதகத்தில் புதன் இருக்கும் நிலையையும் பரம்பொருளின் கருணையையும் பொறுத்தது. குருவின் பார்வை என்பதை மிகவும் நுட்பமாக கணிக்க வேண்டிய சூட்சுமமான விஷயம். தெளிவாக சொல்லப்போனால், தான் எதிரியாக கருதும் சுக்கிரனின் ரிஷப துலாம் லக்கணங்களுக்கும் கேந்திராதிபத்தியம் பாதகாதிபத்தியம் பெறும் புதனின் லக்கணங்களுக்கும் குருவின் பார்வை சில நிலைகளில் கெடுதல்களை தரும். ஆயினும் அவர் இயற்கை சுவர் என்பதால் அவரால் பார்க்கப்படும் பாவம் வளரும். அதாவது பாவகம் வளரும். அவரால் பார்க்கப்படும் பாவகம் வளரும். உதாரணமாக, ஒரு துலாம் லக்கண ஜாதகத்தில் குரு 3இல் ஆட்சியாக அமர்ந்து மூல நட்சத்திரத்திலோ பாதகாதிபதியான சூரியன் உத்தர நட்சத்திரத்திலோ அமர்ந்து அந்த ஜாதகத்தின் 7, 9, 11 பார்க்கும் பொழுது அந்த பாவகங்கள் வளருமே தவிர அவற்றால் ஜாதகருக்கு பயன் இருக்காது. மாறாக 6ஆம் அதிபதியின் பார்வை என்பதால் தொல்லைகள் தான் இருக்கும். இதுபோன்ற நிலையில் செவ்வாய் மற்றும் 7ஆம் பாவத்தின் நிலையை பொறுத்து ஜாதகருக்கு திருமணம் இருக்காது, அல்லது மனைவியுடன் நிம்மதியாக வாழ முடியாது. தந்தை இருப்பார், இவருக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டார். தந்தை இருப்பார் என்றால் நல்ல விதமாக இருப்பார், இவருக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டார். அண்ணன் அக்காக்கள் இருப்பார்கள், அவர்களால் ஒரு உதவியும் இருக்காது. சோதிடமே விதி மற்றும் விதிவிலக்கு என பல்வேறு கணக்கீடுகளை உள்ளடக்கியதுதான். இதில் மூல அமைப்புகளை தவிர மாறாத விதி என்று எதுவுமே கிடையாது. இவற்றை நன்கு ஆராய்ந்து பலன் சொல்வதுதான் ஒரு ஜோதிடரின் மேதமை அடங்கியிருக்கின்றது. ஆக, ரிஷப துலா லக்கண ஜாதகர்களுக்கு குரு பார்வை என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த குரு பார்த்த பாவங்களின் காரகத்துவங்கள் வழியாக ஜாதகருக்கு நன்மை கிடைக்காதே தவிர அந்த பாவங்கள் வளரும். அந்த பாவத்துக்கு உண்டான காரகத்துவ கொண்டவர்கள் நல்லவிதமாக இருப்பார்கள் என்பதுதான். இப்போ பொதுவாக குரு 7ஆம் இடத்தை பார்த்தால், மற்ற கிரகங்களுக்கு குரு 7ஆம் இடத்தை பார்த்தால் திருமணம் ஆகும் என்று சொல்வார்கள். துலா லக்கணத்தை பொறுத்தவரை குரு பார்க்க
திருமணம் தாமதமாகும் செவ்வாய் நிலையை பொறுத்து என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.